பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் வழிய பார்த்துட்டு இருக்காங்க. கதிரும் சரவணனும் 2 பேரும் வருவாங்களான்னு சொல்லிட்டு அதே மாதிரி கதிர் சரவணன் 2 பேருமே வராங்க. சரவணன் ரொம்பவே கோபமா வராங்க. ஏண்டா மயில் வீட்டுக்கு தான் போனியா? அங்க போயிட்டு தேவையில்லாம சண்டை போட்டியா சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே கதிர் வந்து இல்லப்பா சும்மா வாய் வார்த்தையா தான் பேசிட்டு இருந்தாரு அண்ணா, வேற எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. அப்பா பின்ன என்னப்பா பண்ண சொல்றீங்க? என்ன பண்ண சொல்றீங்க? எனக்கு அவ்வளவு கோபம் வருது, அவ்வளவு ஆத்திரம் வருது, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்லி சரவணன் ஒரு மாதிரி கத்துறாங்க. உடனே கதிர் அண்ணன் எதுக்குன்னே டென்ஷன் ஆகுற, கொஞ்சம் பொறுமையா இரு, முதல்ல நீ வீட்டுக்கு போ, கடையை நான் பாத்துக்கிறேன்றாங்க. எதுக்கு? வீட்டை பார்த்துக்கிட்டு என் கல்யாணத்துல என்ன நடந்தது, எப்ப என்ன நடந்ததோ அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்க முடியுமா? வேண்டாம், நான் இங்கேயே வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரவணன் பாட்டுக்கு வேலை பார்க்க கிளம்பி வந்து போயிடுறாங்க. பாண்டியனுக்கு இது இன்னும் கோபத்தை வர வைக்குது. உடனே நம்ம கோமதி கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்டதும் என்னதாங்க அவன் நினைச்சிட்டு இருக்கான், கொஞ்சம் பொறுமை இருக்க மாட்டாங்களா? அவங்க என்ன இப்ப முன்ன பண்றதா? எப்பவுமே மயிலு வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அவங்க கங்கனை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அத்தை, ஏன் அத்தை இப்படி பேசுறீங்க? ஒருவேளை அது சரவணன் மாமாவோட தப்பு இல்லாம அவங்க தப்பா கூட இருக்கலாம் இல்ல, நல்லா சொல்லி பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. அடுத்ததா நம்ம மயிலை காட்டுறாங்க. மயிலுக்கு ஐபிபி இருக்கிறதுனாலதான் மயில வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியத்துக்கிட்ட. உடனே பாக்கியம் வந்து இங்க பாரியா, நீ போயிட்டு மயிலு பக்கத்துலயே இருந்து அவளை கவனிச்சுக்கோ, நான் இங்க போயிட்டு வரேன். எங்க போறேன்? நானு என் பொண்ணுக்கு நியாயம் கேட்க போறேன்னு சொல்லிட்டு நேரா கோமதியோட வீட்டுக்கு போயிட்டு உங்க பையன் எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தினா தெரியுமா என்னுடைய பொண்ணை, அதனாலதான் மயக்கம் போட்டு வந்து கீழே விழுந்துட்டான், உயிருக்கு போராடிட்டு இருக்கான். என் பொண்ணுக்கோ அவ வயிற்றுல வளர்ற குழந்தைக்கோ ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா நான் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி கண்டுபடி பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. இதை கேட்டு கோமதி, எனக்கு சரவணன் அந்த அளவுக்கு மோசமா பேசியிருக்கானா? ஏங்க எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை இருடான்னு தானே நம்ம சொல்றோம், ஏங்க அதை கேட்கவே மாட்டேங்கிறான். நம்ம போயிட்டு மயிலை பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. எந்த ஹாஸ்பிட்டலு என்ன ஏது எது கேட்டாலும் அவங்க தான் சொல்லலையே. எனக்கு தெரியுங்க, மயில ரெகுலரா ஒரு செக்அப் ஹாஸ்பிட்டலுக்கு போவா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பாக்குறாங்க. அங்க வந்து மாணிக்கம் இருக்காங்க. மாணிக்கம் வந்து இவங்க 2 பேரை பார்த்ததும் முகத்தை திருப்புறாங்க. உடனே கோமதி, ஏங்க தப்பு பண்ணதால இவங்க நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க பாருங்க, வேற லெவல் நடிப்பு. இங்க பாரு கோமதி, நம்ம மயில பக்கம் வந்தோமா, மயிலை மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளம்பி போலாமான்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் மயிலை பார்க்கறதுக்காக போறாங்க. மயிலோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. பாத்தியா என் பொண்ணு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கான்னு பாத்தியான்னு சொல்லிட்டு எல்லாம் கேக்குறாங்க. உடனே அம்மா குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா. கோமதி வந்து அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே பாக்கியம், நான் காலையில இருந்து சாப்பிடல, நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. உடனே கோமதி கேக்குறாங்க, ஏமா சரவணன் உன்னை நிறைய திட்டானா? இல்ல, அவரெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கோபப்படல. என் அம்மா பேசின பேச்சுக்கு எதுக்காக தேவையில்லாம அவரை கெட்ட பேர் ஆக்கணும் அன்றதெல்லாம் என்னுடைய அம்மா தப்பு தான், இதுல அவருடைய தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி சரவணனுக்கு சப்போர்ட் பண்ணி மயில் பேசுறாங்க. இதை கேட்டு கோமதி ஃபீல் ஆயிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, எங்க என்னன்னு தெரியல, குழந்தை ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் வந்து உடம்ப பார்த்துக்கோ மயிலுன்றாங்க. உடனே மாமான்னு சொல்லி கூப்பிட்டு என்னம்மா சொல்லுன்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாங்க. சாரி மாமா, மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேக்குறாங்க. இதுக்கு பாண்டியன் என்ன ரிப்ளை கொடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.